Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. பெண்ணே பெண்ணே உந்தன் கையில் நானும் ஆடி ஒவ்வொரு ராப்பொழுதும் உன்னை அப்படி நான் ரசிச்ச உயிர் கொள்ளுது நினப்பு கண்மணியே. கொஞ்சம் இந்த ராகிங் எல்லாம் இருக்கும், சம பயம். யாராவது ஸ்போர்ட்ஸ்ல இல்லைன்னா இந்த ஆர்ட்ஸுக்குள்ள ஜாயின் பண்ணா we can get connected with the seniors, play something சொல்லும்போது நான் ஏதோ ப்ளே பண்ணி சும்மா பாடினேன். அது அவர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த இன்ட்ரடியூஸ் ஆனேன். சந்தோஷ் தானே. மைம்ஸ்ல எல்லாம் நான் ப்ளே பண்ணியிருக்கு. கேரளாவில் நிறைய பேரை போய் மீட் பண்ணி கொஞ்சம் கேளுங்கன்னு சொல்லி நான் நிறைய இந்த மாதிரி நடந்திருக்கு. நான் பேடு பின்னாடி ஆக்சுவலி ஃபுல்லா வயலா இருக்கும். ஓகே, வீட்டில் அந்த ஹோம் ஸ்டுடியோ செட்டப்ல தான் ரெக்கார்ட் பண்ணேன். என்ன கூப்பிடல பாடுறதுக்கு டியர் சாங் கேட்டேன். ஆக்சுவலி அவர் வந்து சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஆல் குட், தேங்க்யூ. ரொம்ப ஹாப்பி உங்களை மீட் பண்ணதுல. தேங்க்யூ. ரொம்ப நாளா பிளான் பண்ணி இன்னைக்கு ஒரு டீடைல்டு கான்வர்சேஷனுக்காக வெயிட் பண்றோம். ஸோ இந்த இன்டர்வியூல என்டையர் ஜேர்னி ஆஃப் மிஸ்டர் திபு நினன் தாமஸ் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ உங்களுடைய சாங்ஸை பொறுத்த வரையில் வந்து நிறைய சாங் வந்து எல்லாருடைய பிளேலிஸ்ட்லேயும் மஸ்ட் அப்படின்றது இருந்திருக்கு. ஆனால் நிறைய பேருக்கு வந்து அந்த சாங்குக்கெல்லாம் சொந்தக்காரர் நீங்கள் தானா அப்படின்றதுல ஒரு சின்ன ஒரு அதை பற்றின விஷயங்கள் வந்து தெரியாமல் இருந்திருக்கு. உங்களை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களோட ஒர்க் என்ன அப்படின்ட்டு. ஸோ இந்த இன்டர்வியூவில் அது எல்லாத்துக்குமான விடையா உங்களோட ஆன்சர்ஸ் இருக்க போது. ஸோ இப்போ ரீசெண்டாக டீசலோட சாங்ஸ் வந்து பயங்கர ட்ரெண்டிங் போயிட்டு இருக்கு. உலகமே வந்து பேர் சாங்குக்கு வந்து இன்ஸ்டாகிராம் ஃபுல்லா பேர் சாங்கோட வைப்ரேஷன் தான். ஸோ அதை தொடர்ந்து இப்போ சிம்பு சார் பாடி இருக்க திலீப் ராஜா சாங்கும் பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. ஸோ இதுல இருந்து ஆரம்பிக்கலாம் உங்களோட என்டையர் ஜேர்னியை. செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஒரு 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 காலேஜ் ஸ்கூல்ல ஒரு விஷயம் நடந்துருச்சு. லைக் ஒரு ஹர்த்தால். அன்னைக்கு வந்து வெரி லிமிட்டட் கிட்ஸ் தான் கிளாஸில் வரும் இல்லையா. ஸோ அப்படி வரும்போது பாடெல்லாம் சொல்லிக் கொடுக்கல. ஸோ டீச்சர் செட் லைக் பாட்டு பாடுங்க, இல்லைன்னா டான்ஸ் ஆடுறது, வாட் எவர் ஆக்டிவிட்டிஸ் எது தெரிஞ்சவங்க பண்ணுங்கன்னு சொல்லும்போது ஐ ஜஸ்ட் ஒரு பாட்டு பாடினேன். நான் என்ன பாட்டு பாடுனீங்க? ஒரு மலையாளம் ஒன்று பாடினோம். நான் அது பாடும்போது பிட் ஷை, நான் கன்னடிச்சு தான் பாடினேன் நான். அப்புறம் அது பாடி முடிச்ச உடனே ஐ காட் a good claps and teacher said like you singing well. Actually அங்கிருந்தா எனக்கு மியூசிக் வந்து பாட முடியும் இல்லைன்னா. ஸோ அதுலேருந்து அப்படியே ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல்ல இருந்து டீச்சர்ஸ் அம்மாவை கூப்பிட்டு சொன்னேன், ஹீஸ் குட் இன் திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டஃப், ஸோ கொஞ்சம் கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி. ஸோ அதுலேருந்து லேர்ன் சம் கர்நாடிக் அந்த மாதிரி. ஸோ அப்படிதான் ஆரம்பிச்சேன். ஓகே ஓகே. மியூசிக்ன்றது ஆசை, உங்களுக்கு அது பிடிச்சிருக்குன்றதை தாண்டி அது ஒரு ஹாபியா மட்டும் இருக்கக்கூடாது, நம்ம அதை ப்ரொஃபஷனலா எடுக்கணும்ன்ற ஒரு கால் வந்து எப்போ எடுத்தீங்க? உண்மையில சொல்றேன், நான் ஒரு ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் அந்த ஸ்பேஸில் வந்து ரொம்ப ஆசை. ஐ மீன் வெரி பேஷனேட்டடாக ஆகிடுச்சு அப்போ எனக்கு மியூசிக் எல்லாம் கேட்குறது. ஐ ஸ்டார்டட் லைக் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பியானோ ப்ளே பண்ண ஆரம்பித்தேன் நான். ஸோ அதுலேருந்து எனக்கு வந்து செம்ம ட்ரீமுங்க. ஆக்சுவலி பெரிய ட்ரீம் தான், அதாவது டு பிகம் ஏ மியூசிக் பர்சன். ஸோ ஆனால் வழி தெரியாது. ஐம் கம்மிங் ஃப்ரம் ஏ பியூர் நான் ஃபிலிம் பேக்ரவுண்ட். ஸோ அதுலேருந்து ஸ்கூல் இந்த காம்படிஷன்ஸில் போயிருக்கோம். லைக் அந்த மாதிரி தான் ஒவ்வொரு படி ஸ்டெப்பாக தான் வந்தேன். பட் உங்களோட காலேஜ் தமிழ்நாட்டில் தான் அப்படின்றது வந்து எப்படி நடந்தது? அது ஒரு ரெகுலர் பேட்டர்ன் இருக்குங்க. அதாவது என்னன்னா, அந்த +2 எல்லாம் முடிச்சுட்டு கேரளால இருந்து அப்படியே நான் எல்லாம் கோட்டயம் ஏரியா. ஓகே, ஸோ யூஸ்வலி என்னன்னா அங்கிருந்து கம்பம் தேனி இறங்கி அப்படி வருவாங்க இன்ஜினியரிங் காலேஜ் பார்த்து. ஓகே, ஏதாவது ஒரு நல்ல காலேஜ் பார்த்து அப்படியே ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அப்படி நாங்கள் செட் ஆஃப் பாய்ஸ் வித் ஃபேமிலியோட அப்படி வரும்போது திருச்சியில் இந்த நம்ம ஜேஜே காலேஜ் பார்த்தேன். நல்லா இருக்கு, ஓகே அப்படியே ஜாயின் பண்ணிடலாம். அப்படிதான் அந்த காலேஜில் ஜாயின் பண்ணுறேன். வேற அதுக்கு ஸ்பெஷல் அந்த இதெல்லாம் கிடையாது. பட் இங்கே அப்போ அண்ணா யூனிவர்சிட்டி, ஸோ அதுக்குள்ள அப்படியே ஜாயின் பண்ணுறேன். ஸோ அப்படிதான் வந்தேன் நான். இட்ஸ் பியூர்லி ஆக்சிடென்டல். ஆனால் அதுக்கப்புறம் நடந்த எல்லாம் மேஜிக் தான். மேஜிக். ஓகே. ஸோ இங்கேருந்து இங்கே வந்ததுக்கப்புறம் நமக்கு மியூசிக்கலாகவும் நீங்கள் தொடர்ந்து அதை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க, ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தனால உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்திருக்கும். பட் தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கான மியூசிக் டேஸ்ட்ன்றது என்ஹான்ஸ் ஆயிருந்திருக்கும் நிச்சயமா. ஏன்னா உங்களுடைய க்ரோயிங் ஸ்டேஜும் மாறினால. பட் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். அதாவது என்னன்னா, நான் இங்கே வந்ததுனால கிடையாது. அதாவது இப்போ நான் வந்து என்னோட ஸ்கூல் டைம்லலாம் வி யூஸ் டு பெர்ஃபார்ம் தமிழ் சாங்ஸ்.
ஓ, அங்க தமிழ் நீங்க நினைக்கிற மாதிரியே கிடையாது. அங்க வந்து இப்போ ஒரு கச்சேரின்னு வச்சுக்கோங்க. அந்த கச்சேரி வந்து நிறைய கேரளா பாட்டு பாடினாலும் அந்த மாஸ் சாங்ஸ் எல்லாமே வந்து அந்த தமிழ் சாங்ஸ் தான் இருக்கும். லைக் இப்போ என்னோட அந்த ஸ்கூல் டைம்ல எல்லாம் எல்லா கச்சேரியிலும் கன்ஃபார்ம்டா இருக்கிற பாட்டு தான் வந்தேன்டா பால்காரா, ஜூன் ஜூலை மாசத்தில், ஜும்பலுக்கா ஜும்பலுக்கா, யூனோ வந்தேன்டா பால்காரா எல்லாம் வந்து எல்லாரும் ஆடும் அப்படி. புரியுதா? ஸோ எங்களுக்கு இது வந்து அது ஒரு செப்பரேட் கேட்டகரியே கிடையாது. காலேஜ் டேஸ் பத்தி பேசணும். அங்க வந்ததுக்கு அப்புறம் கல்ச்சுரல்ஸ்னு ஒரு விஷயம் வரும். ஸோ இன்டர் காலேஜஸ் நடக்கும், இன்ட்ரா காலேஜஸ் நடக்கும். ஸோ அதுல உங்களுக்கான ஸ்பேஸை வந்து நீங்க நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்ற ஜோன்ல இருந்திருப்பீங்க இல்லையா? இன்னொன்னு நிறைய பேர் இன்னைக்கு சினிமால இருக்கவங்க உங்க காலேஜ்ல இருந்து வந்திருக்காங்க. சந்தோஷ் நாராயணன் சார், சிவகார்த்திகேயன் அவர்கள் அப்படின்ட்டு. ஸோ அருண்ராஜானே ஆக்சுவலி நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்றோம் சுதர்ஷன். பண்ணும்போது கொஞ்சம் இந்த ரேகிங் எல்லாம் இருக்கும், சம பயம். ஸோ என் கேங்ஸ் எல்லாமே சொன்னா, யாராவது ஸ்போர்ட்ஸ்ல இல்லைன்னா இந்த ஆர்ட்ஸுக்குள்ள ஜாயின் பண்ணா we can get connected with the seniors. ஸோ ரேங்கிங்ல இருந்து நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். ஸோ இந்த ஒரு ஐடியா சொன்னேன் எல்லாரும். இல்லைன்னா நம்ம கண்டிப்பா 1 year நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருக்கும்னு சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் வந்துருச்சு. லைக் whoever interested in this kind of stuff come to the fine arts room னு சொல்லி. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொன்னா சீக்கிரம் போ. அப்போ இன்னொருத்தான் வந்து ஸ்போர்ட்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ ஹீ காட் சம் சீனியர்ஸ். அப்படி நான் வந்து இந்த நோட்டீஸ் பார்த்து நான் ரூம் போறேன். அங்கே நிறைய பேர் நிற்கிறாங்க. ஸோ சார் வந்து என்கிட்ட கேட்டேன் லைக் பிளே சம்திங்னு சொல்லும்போது நான் ஏதோ பிளே பண்ணி சும்மா பாடினேன். ஏதோ அப்போ பாடி முடிச்ச உடனே one person came to me and hugged actually. கண்டுபிடிச்சு சொன்னேன் வெல்கம் டு அவர் டீம் சொல்லி ரொம்ப பிளசண்டா. அவர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த இன்ட்ரடியூஸ் ஆனேன். சந்தோஷ் நாராயணன். சூப்பர். கிளாஸ்ல உட்கார்ந்தா பக்கத்துல உட்கார்ந்து இருக்கு அருண்ராஜா காமராஜ். ஸோ நான் மலையாளத்துல பேசுவோம், அவன் தமிழ்ல பேசுவாங்க. பட் சிலதெல்லாம் புரியும், சிலது புரியுதா? ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல பாண்ட் ஆக்சுவலி அங்க. ஸோ ஹி ஸ்டார்டட் ரைட்டிங் லிரிக்ஸ். நான் கம்போஸ் பண்றேன் அங்கே. ஆமா வித்வுட் எனி இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த மாதிரி நிறைய ட்ராக் இருக்கு. லாஸ்ட் வீக் கூட நாங்க ஒரு பாட்டு அப்படி பாடினோம் நாங்க. அந்த மாதிரி ரிலேஷன்ஸ். ஸோ வேற நிறைய பேர் இருந்திருக்கு அங்கிருந்து. அண்ட் ஆஃப்கோர்ஸ் எஸ்கேவோட மைம்ஸ்ல எல்லாம் நான் ப்ளே பண்ணிருக்கு. ஸோ அதெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுவாரு, நீங்க ப்ளே பண்ணுவீங்க. அது என்னன்னா இந்த மைம்ஸ் எல்லாம் அப்போ வந்து கேசட்ஸ் போட்டு அந்த மியூசிக் போட்டு தான் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ வி ட்ரைட் லைக் நம்ம அப்படி பண்ண வேணாம், நம்ம ஒரிஜினல் ரீரெக்கார்டிங் பண்ணலாம். ஸோ நான் வந்து ஜட்ஜஸ் பின்னாடி நான் அதுக்கு முன்னாடி இப்படி உட்காந்து அதை பார்த்து ப்ளே பண்றேன். ஸோ நான் அண்ட் ஒரு சுப்பிரமணியன் சொல்லி ஒரு வயலினிஸ்ட், நாங்க 2 பேரு, அவங்க 8 பேர் ஏதோ பெர்ஃபார்ம் பண்றேன். ஸோ அது செம்மையா இருந்துச்சு ஆக்சுவலி. அது பார்த்து அப்படியே ப்ளே பண்ணி அந்த மாதிரி அது ஃபர்ஸ்ட் வி காட் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். ஸோ அந்த மாதிரி சிஐடி எம்ஐடி அந்த மாதிரி எல்லா ப்ரோக்ராம்ஸுக்கும் போய் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. சூப்பர். காலேஜ்ல வந்ததுக்கு அப்புறம் நீங்க சினிமால ஆர்வம் இருக்கு, இந்த மாதிரி ஆர்ட் சைட்ல ஆர்வம் இருக்க நபர்கள்லாம் ஒன்று சேர்ந்துட்டீங்க. இதுக்கப்புறம் உங்களுடைய ப்ராசஸ் வந்து எவ்வளவு தீவிரமா இருந்தது டுவர்ட்ஸ் சினிமா, பேஷன், மியூசிக்? அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ரகிள் மேன். அது வரைக்கும் செம்ம ஈஸியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கு ஆக்சுவலி. ஏன்னா நமக்கு யாரும் தெரியாது இல்லை, இதுக்கு என்ன ஃபார்முலான்னு தெரியாது, இதை எப்படி வந்து ரீச் பண்ணோன்னு தெரியாது. ஸோ நிறைய மேபி சொல்றதுக்கு நிறைய எபிசோட்ஸ் இருக்கும். இது 10ஆவதுன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கும் இந்த டெமோ காட்டி, ஸோ அதில் இந்த ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி நம்ம டெமோ பிடிச்சிருந்தேன். ஆக்சுவலி அருண்ராஜா வாஸ் ஒர்க்கிங் இன் தட் ப்ரொடக்ஷன் கம்பெனி. ஸோ அவங்க வந்து புது மியூசிக் டைரக்டர்ஸை தேடுற டைம்ல ஹீ கால் மீ அண்ட் செட் லைக் டெமோ அனுப்பிப்பாரு சொல்லும்போது அப்படியே அமிச்சேன் நான். ஸோ அதுல நீ கவிதைகளால் இருந்துச்சு. ஸோ நீ கவிதைகளால் இந்த படத்துக்கு முன்னாடியே நான் டெமோவா பண்ண பாட்டு. ஓகே. ஸோ அப்படிதான் ஒன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அவர் சொல்றாரு, புது மியூசிக் டைரக்டர் கேட்குறாங்க டெமோ அனுப்பு அப்படின்னு சொன்னா நீங்க அனுப்புறீங்க. அதுக்கு முன்னாடியே நீங்க செட் ஆஃப் டியூன்ஸ் வச்சிருந்தீங்க, அதுதான் நீ கவிதைகளா? நான் நிறைய பேருக்கு நான் காமிச்சிருக்கேன். நான் ஓகே சிடிஸ் எல்லாம் எடுத்து நிறைய ஆஃபீஸ்ல எல்லாம் போயிருக்கேன் நான். அது நாட் ஓன்லி இன் சென்னை, நான் கேரளால நிறைய பேரை போய் மீட் பண்ணி கொஞ்சம் கேளுங்கன்னு சொல்லி நான் நிறைய இந்த மாதிரி நடந்திருக்கு நான். ஓகே. ஸோ முதல் படம் மரகத நாணயம்ல உங்களுக்கு கமிட் பண்றாங்க. ஸோ எவ்வளோ ஹாப்பியா இருந்தது? ஏன்னா நீங்க 2 ஸ்டேட்லயுமே நீங்க அப்ரோச் பண்ணி தேடிட்டு இருந்திருக்கீங்க.
உங்களுக்கு எங்க இல்ல ஆப்பர்ச்சுனிட்டி 2 ஸ்டேட்னா அந்த ஸ்டேட் அது முன்னாடி தான். ஓகே ஐ வாண்ட் டு பி ஹியர் பிகாஸ் நான் நிறைய கம்போஸ் பண்ணிருக்கேன் அதுக்கு முன்னாடி தமிழ்ல. ஓகே மோர் தென் மேல நான் இங்க தான் கம்போஸ் பண்ணிருக்கேன், பாட்டாவே கம்போஸ் பண்ணிருக்கிறது நிறைய தமிழ் நான் பண்ணிருக்கேன். ஸோ அப்போ ஐ தாட் லைக் மேபி ஐ வாண்ட் டு ஸ்டிக் ஹியர். ஓகே ஓகே. ஸோ முதல் படம் கமிட் ஆனோடனே எவ்வளவு ஹாப்பியா இருந்தீங்க? நான் செம ஹாப்பி. செம ஹாப்பினா அது சொல்ல முடியாது அந்த அளவுக்கு. ஏன்னா எப்போல இருந்து நம்ம இது வந்து ஆசைப்பட்டு பண்ணிட்டு இருக்கோம். நீ கவிதைகளா வந்து பயங்கர ஒரு சென்சேஷனான ஒரு சாங். இப்பவும் வந்து பிரதீப் அவர்களுடைய கான்சர்ட்ல வித்தவுட் நீ கவிதைகளா அப்படின்றதெல்லாம் பார்க்க முடியாது. ஏன்னா இந்த படத்துக்கு முன்னாடியே நீங்க அதை வந்து அந்த டியூன் ரெடி பண்ணிட்டீங்க. பட் பிரதீப் சார் நீங்க எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணது அந்த டியூன் வந்து பிரதீப் ஆடல. ஃபர்ஸ்ட் நீங்க அது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ட்ராக் சிங்கர் பாடிடணும், அதுக்கப்புறம் நான் பாடின ஒரு வெர்ஷன். ஓகே. தேர்ட் வெர்ஷன் தான் பிரதீப் பாடினேன். ஓகே. ஸோ இந்த ட்ராக் வந்து ஆன் ஆனதுக்கு அப்புறம் ஐ கால் பிரதீப், இது பாட்டு பாடலாமா கேட்டேன். வெரி ஃப்ரெண்ட், எனக்கு நல்ல ஃப்ரெண்ட். சந்தோஷ் சார் எல்லாரும் ஒண்ணா தான். ஆமா ஆமா, எவ்ரிபடி ட்ரிச்சி. ஸோ கூப்பிடும்போது ஹி கேம். எனக்கு என் வீடு அப்போ கொலப்பாக்கத்தில் இருந்தேன். ஸோ என் வீடு பின்னாடி ஆக்சுவலி ஃபுல்லா வயலா இருக்கும். ஓகே. ஸோ அப்படியே நாங்க வந்து பேசி ஜஸ்ட் ஹேட் அ காஃபி அப்படியே உள்ள வந்து ரெக்கார்ட் பண்ணது தான். வீட்டில் அந்த ஹோம் ஸ்டுடியோ செட்டப்ல தான் ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ செம எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி. ஓகே. ஸோ இன்னைக்கு இவ்வளோ வருஷம் ஆயும் அவரோட பிளேலிஸ்ட்ல இந்த பாட்டு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாடலா இருக்கு, எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த காலம் கடந்து உங்களுடைய முதல் ப்ராஜெக்ட்ல நடந்த பாட்டு வந்து நிக்குதுன்றது அது ரொம்ப சந்தோஷம் சுதர்ஷன். ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் பாட்டு தான் நீ கவிதைகளா. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் பண்ணது அது. ஈவன் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அது வந்து லைக் இப்போ 2018 தானே ரிலீஸ், இல்லை 17 ரிலீஸ். இப்போ எவ்வளோ ஆச்சு? 8 years. ஸோ இப்போவும் பீப்புள் ஆர் லிஸ்னிங். இல்லை, அது ரொம்ப சந்தோஷம். சூப்பர். நீ கவிதைகளை பற்றி நம்ம வந்து ஒரு விஷயம் சொல்லிடலாம். அதாவது நான் அது கம்போஸ் பண்ணும்போது நான் ரொம்ப யோசிச்ச ஒரு விஷயம் சொல்றேன். ஆக்சுவலி அந்த நரேஷன் பாத்தீங்கன்னா அந்த ஹீரோயின் கிட்ட பேசியிருக்க மாட்டேன். ஓகே. ஸோ நான் அந்த பாட்டு டிவைட் பண்ணது வந்து கடைசியில் அவர் கிடைக்காது. ஸோ இட்ஸ் லைக் ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பார்த்து அவ்வளோ ஒரு டீப் லவ். பேசுனது கிடையாது, எதுவுமே கிடையாது, அப்படியே இதுதானே. ஸோ அந்த பாட்டு அப்போ வந்து அரேஞ்ச் பண்ணது பிஃபோர் டியூன் நம்ம பண்ணியிருக்கோம். பட் ஆனால் அதிலிருந்து நம்ம கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுவாங்க இல்லை அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி. அப்போ வாட் ஐ டிட் இஸ் லைக் ஹோப் அண்ட் ஹோப்லெஸ்ன்னு ரெண்டா டிவைட் பண்ணாங்க அந்த பாட்டு. ஸோ அது ஃபர்ஸ்ட் அந்த அந்த சரணம் அண்ட் பல்லவி வந்து ரொம்ப ஹோப்போட பாடுற மாதிரி இருக்கும். அண்ட் அந்த கடைசியாக வர்ற இடம் ஹோப்லெஸ்ஸாக இருக்கு, அதாவது கிடைக்காதுன்னு ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஃபீல் பண்ணி தான் அப்படி அரேஞ்ச் பண்ணேன் நான். அப்புறம் ரிலீஸ் பண்ணா யாரும் கண்டுபிடிக்கல. அப்ப நான் யோசிச்சேன், ஓகே நம்ம தான் இவ்வளோ யோசிக்கிறோம், வேற யாரும் இவ்வளோ யோசிக்கிறது இல்லை. பட் ஆனா லேட்டர் அந்த பாட்டு பிக் ஆனதுக்கு அப்புறம் ஐ காட் லாட் ஆஃப் மெசேஜ். அதாவது அந்த ஹோப் அண்ட் ஹோப்லெஸ் நிறைய பேருக்கு அது புரிஞ்சிருச்சு. எனக்கு ஆக்சுவலி நெக்ஸ்ட் வர்றது இந்த படம், இந்த மியூசிக் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா பேசப்பட்டதுக்கு அப்புறம் அருண் ராஜாவோட ப்ராஜெக்ட் தான் கனாதான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்றோம். அதுதான் மோஸ்ட் பியூட்டிஃபுல்லான ஒரு ஒர்க்கிங் ஃப்ளோ இருந்துச்சு அதில். ஏன்னா எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ்னால. ஓகே. ஸோ அதுதான் இப்போ அந்த ட்ராக்ஸ் எல்லாம் தேடிப்பா அதில் வாயடி பெத்து புள்ள அதெல்லாம் அப்படிதான் கம்போஸ் பண்ணேன். செம்மையான ஒரு மொமெண்ட் ஆக்சுவலி கனா. ஏன்னா கிளாஸ்ல வந்து அவர் லிரிக் எழுத நீங்க இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாம டியூன் வாசிக்கன்னு காலேஜ் டேஸ்ல ஓடிட்டு இருந்திருக்கீங்க. ஸோ இப்போ வந்து உங்களோட ஃப்ரெண்டு ப்ரொடியூஸ் பண்றாரு, ஃப்ரெண்டு டைரக்ட் பண்றாரு, நீங்க மியூசிக் பண்றீங்க அப்படின்றதே வந்து நீ உங்களா ஃப்ரெண்ட்ஸா பார்க்கும்போது ஜெயிச்சிட்ட மாறான்னு இன்னைக்கு எல்லாரும் சூரிய போட்டு பார்த்ததுக்கு அப்புறம் சொல்றோம்ல. ஸோ அந்த ஒரு மொமெண்டா தான் இருந்திருக்கும். இல்லை, எனக்கு இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தியா இருந்திருக்கு. ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பண்றதுனால தப்பாயிடக்கூடாது இல்லை, அது மிஸ்யூஸும் பண்ணக்கூடாது இல்லை, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்றது. ஸோ இன்னும் கான்ஷியஸா இருந்தேன், பாட்டெல்லாம் நல்லபடியா போகணும், அவ்வளோதான். அதில் ஒர்க் பண்ணது நிறைய கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ அதுல ஹாப்பி. ஸோ அந்த ஸ்கிரிப்ட் வந்து உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்திருப்பாரு, கனாவோட ஸ்கிரிப்ட். ஸோ அப்போ நீங்க தான் மியூசிக் டைரக்டர்னும் போது நீங்க அப்பையிலேருந்தே இதுக்கு இப்படி வச்சுக்கலாமா, இப்படி ஒரு சாங் இப்படி ஏதாவது நீங்க ஒர்க் பண்ணிருப்பீங்க இல்லையா?
அதை பத்தி ஏதாவது ஷேர் பண்ணலாமா? கனாக்கு இப்போ வாயாடி பெத்த பிள்ளையோ ஒத்தையாடி பத்திலையோ பயங்கர ஹிட்டு, நம்பர்ஸா யூடியூப்ல அவ்வளோ நம்பர்ஸ் இருக்கு. ஸோ அந்த மோட்டிவே ஊஞ்சலாவும் சரி, சவாலும் சரி, எல்லா பாட்டுமே சவால்கள்லாம் தனி ஒரு ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்கு. ஒரு மோட்டிவேஷனல் சாங்னா அதெல்லாம் கேட்கலாம். ஸோ இந்த சாங் இப்படி வேணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் அருண் ராஜா சாருக்குமான கான்வர்சேஷன், எஸ்கேனை பார்த்துட்டு பேசினது, இதெல்லாம் பேசலாம். நாங்க 3 பேர் நிக்கிற ஒரு போட்டோ இருக்கு ஆக்சுவலி சோஷியல் மீடியால. அங்கதான் நாங்க அந்த டிசிஷன் மேக்கிங் மொமெண்டா இருந்துச்சு. அதாவது எல்லாரும் சேர்ந்து நம்ம பண்ண போறோம் சொல்லி அப்ப எடுத்த ஒரு போட்டோ தான். மீ, அருண் ராஜா, சிவகார்த்தி நிக்கிற ஒரு போட்டோ. ஸோ அதுல இருந்து ஃபர்ஸ்ட் கம்போஸ் பண்ணது ஒத்தையடி பாதை. ஸோ அது கம்போஸ் பண்ணி நான் அமிச்சு மேபி வித்தின் ஹவர்ஸே வந்து அருண் ராஜாக்கு ஆல்ரெடி பிடிக்கும். பட் ஆனால் ஒரு நைட் எனக்கு வந்து சிவா மெசேஜ் பண்ணேன், ஸ்லெப்ட் ஓவர் வாட், அந்த மாதிரி தூங்கிட்டீங்களா? இல்லை முடிச்சுட்டு தான் இருக்குன்னு சொல்லும்போது கால் பண்ணி செம்மையாக இருக்குது இந்த பாட்டு, அப்படியே நம்ம ஃப்ளோவில் அடுத்த அப்படியே பண்ணிடலாம்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச அந்த 5 பாட்டும் அதுக்கு வந்து நாங்கள் ஆப்ஷன்ஸ் எதுவுமே பண்ணல. ஓகே, அப்படியே ஃபர்ஸ்ட் கம்போஸ் பண்ணதே லாக் பண்ணி. ஓகே. அதுக்கு அவரை பாட வைக்கலான்ற கால் யாரோடையது? அது ஆக்சுவலி டீமா சொன்னதான். அனி, சிவா அவங்க வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? ஸோ அவரும் அசோசியேட் ஆகணும் அவர் ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன்லேருந்து ஃபீல் பண்ணியிருந்தோம். அண்ட் மோர் தேன் தட் ஹீஸ் அ குட் சிங்கர் இல்லையா? ஸோ அப்போ தெர் இஸ் நோ அதர் வே டு சே நோ. ஸோ அதனால அது அந்த ரெக்கார்டிங் செஷன் அமேசிங்காக இருந்துச்சு. வாயாடி பெத்தப்புல வந்து அவரும் பாப்பாவும் ஆராதனாவும் வந்து பாட்டு வந்து இன்னைக்கும் ரிப்பீட் மோட்ல பாத்துட்டு இருக்காங்க. அந்த வீடியோவை, லிரிக் வீடியோல வந்து நீங்க பாட வச்சது, அவங்க அதெல்லாம் சொல்றது எல்லாமே. இன்னைக்கு பாப்பா ஆராதனா வந்து சிங்கிங் வந்து முறைப்படி கத்துக்கிட்டு இருக்காங்கன்றத சிவானா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்கெல்லாம் ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கதான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த கால் இவங்க 2 பேரையும் பாட வைக்கலாம் அப்படின்றது, அது இந்த அப்பா பொண்ணு அந்த மாதிரி படத்துல இருக்கிறதுனால ஸோ இவங்க வந்தா நல்லா இருக்கும்னு காமனா டிசைட் பண்ணாதான். காமன் மீன்ஸ் மீ, அருண் ராஜா அந்த மாதிரி. ஸோ கேட்கும்போது வாடி பத்து பிள்ளை ட்ராக் காமிச்சா எஸ்கே ஃபர்ஸ்ட் சொன்னது இது ரொம்ப மியூசிக்கலா இருக்கு, இது என்னால எப்படி பாட முடியும் ஒரு இது கேட்டேன் என்கிட்ட. அப்ப we said like we will try, நம்ம ட்ரை பண்ணுவோம் சொல்லி. குழந்தை வந்து ஆச்சரியம் ஆக்சுவலி எங்களுக்கு. ஏன்னா அப்ப வந்து படிக்கலாம் தெரியாதுல்ல, ஒன்லி பை ஹார்ட் பண்ணி 3.5 வயசுன்னு நினைக்கிறேன், அவ்வளோ சின்ன பாப்பா இல்ல. ஸோ அப்படியே ஸ்டுடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணா ஸ்டாப், அந்த 8 லைனும் ஒரே டேக் தான். பாப்பாவுக்கு தெரியாது இல்ல அப்படி கட் பண்ணி பாடுறது அது. ஸோ அந்த மாதிரி ஒரு 3-4 டேக் எடுத்தோம், அவ்வளவுதான். அதுல இருந்து ஐ ஜஸ்ட் ஸ்டாப்ட் அண்ட் ப்ராப்பரா ஒரு வெர்ஷன் அதான் நம்ம இப்ப கேட்குறோம். ஸோ கனாவோட சாங்ஸ் எல்லாமே வந்து பயங்கர சென்சேஷன் ஆனதை தொடர்ந்து ஒத்தையடி பாதையில வந்து சினிமாவில் இருக்க நிறைய பேர் வந்து ரொம்ப அவங்களுக்கு க்ளோஸ் டு ஃபேவரட் அப்படின்னு சில இன்டர்வியூஸ்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமாவது உங்களுக்கு யாராவது பேசினாங்களா? இருக்கு, அதெல்லாம் எல்லாம் நிறைய பெரிய ஆளுங்க பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது வந்து விஜய் சாரோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல, அதுல ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட் காட்டினேன் எனக்கு. அவர் வந்து இந்த ஒத்தையடி பாதை ரொம்ப பிடிச்சிருக்கிற மாதிரி மெசேஜ் பண்ணது. விஜய் சாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி. ஸோ நைஸ் இல்ல? ஓகே. ஸோ உங்களுக்கு வரக்கூடிய ஸ்கிரிப்ட்ஸை நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுறீங்க, இது நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு? ஏன்னா நம்ம தேடினதை தாண்டி இப்போ உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருந்திருக்கோம். ஸோ அதை நீங்கள் பிக் பண்ணுறது வந்து முக்கியம் இல்லையா? ஸ்டோரி மட்டும் கிடையாது சுதர்ஷன், என்னால் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்னு நான் பார்க்குறேன். நான் வந்து ஒரு ஃபேம் ஒரு மணிக்காக மட்டும் கிடையாது, என்னால் என்ன அதில் கான்ட்ரிபியூட் பண்ணலாம்னு ஒரு விஷயம். நான் வந்து என்னால் அது பண்ண முடியலன்னா ஐ வில் சே யூ ஹேவ் டு ஃபைண்ட் சம்மன் எல்ஸ். ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் தேர் டைம் ஆர் எனர்ஜி, யூனோ. ஸோ அதனால் அந்த மாதிரி தான் நான் எடுக்கிறேன். ஓகே. இப்போ நீங்கள் பேச்சுலர் படமாட்டோம், ஃபர்ஸ்ட் ஜிவி சார் மியூசிக் பண்ணுறா இருந்தது, அப்புறம் சித்துக்குமார், அப்புறம் நீங்க பண்ணீங்க. இப்போ அடியை வந்து ஆக்சுவலி பேச்சுலர்ல நான் ஒரு பாட்டு தான் பண்ணேன், அடியே. அதான் நான் கேட்குறேன். ஏன்னா ஆல்ரெடி 2 கம்போசர் இருக்காங்க. பட் உங்களுக்கு அந்த ஸ்கிரிப்ட் வரும்போது அதை நீங்க அதான் ஆல்ரெடி 2 பேர் இருக்காங்களா நீங்க சொல்லாம நீங்க ஒரு சூப்பரா ஒரு சாங் கொடுத்துருக்கீங்கல்ல. ஆக்சுவலி அது தில்லி சார் இல்ல, என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர். ஓகே. அவரோட படம் தான் பேச்சுலர். ஸோ வென் அது வரும்போது மல்டிபிள் மியூசிக் கம்போசர்ஸ் இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட் தான் அது. ஓகே. ஸோ அப்போ வந்து படம் நல்லா இருந்துச்சு, சதீஷோட ஒர்க். ஸோ அப்போ ஒரு பாட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு லவ் ட்ராக் கேட்டேன். ஸோ அப்படியே அடியே ஒரு ட்ராக் பண்ணி அவ்வளோதான், அதுக்காக நான் ஒர்க் பண்ணேன். I mean, I like that project and at the same time it was Dilli Babu sir, so another. Okay. பெண்ணே பெண்ணே
உந்தன் கையில் நானும் கூடும் நேரம் என்னை விட்டு செல்லாதே கண்ணே கண்ணே நீளும் காலம் வேண்டும் பாராயோ அருகிலே தரரரரர தரரரரர தரரர அடியேனும் வாசம் தார தரரர தார தரரர நெஞ்சை கொல்லாதே. ஸோ ஒரு போஸ்ட் சோஷியல் மீடியால விக்கி கௌஷல்னு நினைக்கிறேன் உங்களுடைய அடிய சாங் கேட்குற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அப்போ எஸ்கேன் வந்து ஒரு அதை ரீட்வீட் பண்ணி உங்களுக்கு விஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்படி ஒரு பக்கம் ஒன்று போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் இது மல்டிபிள் கம்போசர்ஸ் இருக்கனால யார் இந்த பாட்டை கம்போஸ் பண்ணது 3 பேர்ல அப்படின்ற ஒரு சந்தேகமும் ஜெனரல் ஆடியன்ஸுக்கு இருக்கும். ஸோ அதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? இந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் நான் எதுவுமே ஹேண்டில் பண்ணல. நான் ஆக்சுவலி ரொம்ப நாளா வந்து சோஷியல் மீடியால இல்லாம இருந்தேன். நான் கனா முடிச்சதுக்கு அப்புறம் ஐ திங்க் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் இன்டர்வியூன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ தெரியல, அதாவது மேபி நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியல, அவ்வளவுதான். இப்ப தெரிஞ்சிருக்கும்ல. ஏன்னா இப்ப இண்டஸ்ட்ரி தாண்டி மத்த இண்டஸ்ட்ரியில குறிப்பா நம்ம ஒரு பாட்டு அங்க இண்டஸ்ட்ரியில அந்த ப்ராப்ளம் கிடையாது சுதர்ஷன். அதாவது என்னன்னா, இப்போ மக்களுக்கு மேபி தெரியாம இருக்கலாம், ஓகே, பட் ஆனா இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களுக்கு தெரியுது நான் தான் பண்ணேன். ஓகே ஓகே. சோ இஃப் எ பர்சன் ஹூ வாண்ட் ஏ சாங் லைக் அடியே என் ஸ்டுடியோக்கு வந்துடும்னு நினைக்கிறேன். ஓகே. ஏன்னா அது இண்டஸ்ட்ரிக்குள்ள எப்பவுமே பார்த்துட்டு இருக்குல்ல, ஹூ இஸ் தட் டெக்னீஷியன், ஹூ இஸ் தட் அந்த மாதிரி இப்போ நம்ம ஒரு சிங்கர், ஓகே இந்த பாட்டு பாடினது யாரு, அது நம்ம பார்த்துட்டு தானே இருக்கு, ஒரு இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட் இல்லைன்னா அந்த மாதிரி. ஸோ இன்சைட் இண்டஸ்ட்ரி தெரியும் எல்லாருக்கும். ஓகே. ஸோ அதில் 3 கம்போசர் பாடல்கள் இருந்தாலும் அடியே வந்து அது ஒரு அடிஷ்னல் ஃபேவரட்டா எல்லாருக்கும் இருந்திருக்கு. அப்படிங்கும்போது உங்களுடைய தாட் ப்ராசஸ் டுவர்ட்ஸ் ஸ்கிரிப்டோ இல்லை டுவர்ட்ஸ் டேரக்டர்ஸோ எப்படி இருந்திருக்கு? இவங்களோட அசோசியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு யாராவது உங்கள்கிட்ட வந்திருப்பாங்க? இடையில நான் 2 படம் பண்ணியிருக்கு, அதை நான் கண்டிப்பா சொல்ல விரும்புறேன் நான். ஏன்னா அது பேசப்படல, மேபி நம்ம இந்த இன்டர்வியூல பேசி அதை நிறைய பேர் கேட்டா நல்லது இல்ல. ஓகே. கொம்பு வச்ச சிங்கம்டான்னு சொல்லி சசிசாரோட ஒரு படம் பண்ணேன் நான். அதுல வந்து எனக்கு ஃபேவரட் தான் அதுல சாங்ஸ் எல்லாமே, பட் அது நிறைய பேர் கேட்டிருக்க மாட்டேன், தெரியல. பேசாத மொழியன்னு ஒரு ட்ராக் இருக்கு, அப்புறம் சின்ன ராசான்னு ஒரு ட்ராக் இருக்கு, அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஃபேவரட். ஓகே. ஸோ அப்படி ஒரு ஆல்பம் பண்ணேன் நான். பிரபாகரன் சார். பிரபாகரன் சார். அதுக்கப்புறம் ஐ டிட் எ மூவி கால் நதி. அந்த ட்ராக் யாரும் கேட்கல, பட் ஆனா கண்டிப்பா கேட்கணும்னு நான் இந்த சாம் ஜோன்ஸ். அதுல வந்து தீரா நதின்னு ஒரு ட்ராக் இருக்கு, வெரி க்ளோஸ் ஆக்சுவலி. அப்புறம் தாமரை மேம் தான் எழுதினேன். ஓகே. நதி. ஸோ அசோசியேட்டிங் வித் தாமரை மேம் அது ஃபர்ஸ்ட் டைம், அது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் பேச்சுலர் நடக்குது. பேச்சுலர் நடக்கிறதுக்கு அப்புறம் சித்தா வருதா? எஸ் எஸ். சித்தாலையும் வந்து மியூனு கம்போசர், நீங்க சாங் பண்றீங்க. சந்தோஷ் சார் அந்த ஒரு பாட்டு மட்டும் உனக்கு ப்ரோமோ சாங், பேக்ரவுண்ட் ஸ்கோர் விஷால் சந்திரசேகர். ஸோ இந்த ஒரு கால்க்கு அரைவானது இருக்குல்ல, நீங்களும் டைரக்டர் அருண் அவர்களும். ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒருத்தவங்க போகலாம், சாங் மட்டும் நீங்க பண்ணுங்க அப்படின்ட்டு. ஏன்னா சந்தோஷ் சார் வந்து படம் பார்த்துட்டு நான் இதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு அவரு ஸ்டெப் எடுத்து வந்தாருன்னு சொன்னாங்க. ஆக்சுவலி என்னன்னா சித்தார்த் சாருக்கு எல்லாரும் ஃபேவரட் ஆக்சுவலி. ஓகே. சோ ஹி இஸ் தி ப்ரொடியூசர், ரைட்? சோ ஹி சோஸ் ஆக்சுவலி ஆல் திஸ். விஷாலோட அவர் வர்க் பண்ணிருக்காரு, ஜில்ஜங் ஜக்லாம் வர்க் பண்ணிருக்காங்க. சந்தோஷ் ஆக்சுவலி எனக்கு உள்ளவன்ல எல்லாம் நான் வர்க் பண்ணிருக்கேன். அப்படியா? ஓகே. சோ நான் நியூசிலாந்து விட்டு வந்து இங்க வந்து ஃபர்ஸ்ட் நான் மீட் பண்ற ஒரு ஆக்டர் தான் நம்ம சித்தார்த் சார். ஸோ அப்போல இருந்தே ஐ ஆல்சோ ஹேவ் எ ரிலேஷன். என்னோட டெமோ எல்லாம் அவருக்கு கேட்டிருக்கு. ஸோ அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. என்னோட அப்போ எனக்கு மெசேஜ் எல்லாம் பண்ணியிருக்கு, செம்மையா இருக்கிற டெமோஸ் எல்லாமே சொல்லி. ஸோ அப்படிதான் என்டர் ஆனோம். அண்ட் அருண் அமேசிங் டைரக்டர் இல்லையா? ஸோ அப்படி ஒர்க் பண்ணேன். கண்களை ஏதோ அந்த ட்ராக் அப்படிதான் கம்போஸ் பண்ணேன். அதுவும் இதே மாதிரி தான் கம்போஸ் பண்ணி அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அதுல இருந்து அப்படி நான்
ஓகே. ஏன்னா உங்களோட டெமோஸ் வந்து சார் வாட்ச் பண்ணி இருந்திருக்காங்க, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க போது நீங்க ஆன்போர்டு வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய ஒர்க்ஸ் இப்போ தீரா சுவாசமேவோ கண்கள் ஏதோவோ பார்த்துட்டு சித்தார்த் சார் என்ன சொன்னாங்க? ஏன்னா அருண் அவர்கள் அதுக்கு முன்னாடி ஜஸ்டின் அவர்களோட ஒர்க் பண்ணிருக்காங்க, நிவாஸ் பிரசனாவோட ஒர்க் பண்ணிருக்காங்க, யுவன் சாரோட ஒர்க் பண்ணிருக்காங்க. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அசோசியேட் பண்றீங்க போது அவர் என்ன சொன்னாரு? அவர் மியூசிக் ரொம்ப பிடிக்கிற ஆளு. இப்ப நீங்க சொன்ன இந்த பேர்ல எல்லாமே அவர் படத்துல எல்லாமே ஒரு நல்ல ஒரு ட்ராக் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு எனக்கு. ஆடி ஒவ்வொரு பொழுதும் உன அப்படி நான் ரசிச்ச, உயிர் கொல்லுது நினப்பு கண்மணியே, ஓ ஒரு 1000 வானவில்லை பூவிழி காட்டுதடி, அது சட்டுன்னு நீ மறைச்சால் நான் என்ன செய்வேன் புள்ள. மோர் தென் இப்ப கண்களேதோட ஜாஸ்தியா அருணுக்கு வந்து தீரா சுவாசமே ரொம்ப. அது எழுதுனதும் அவர் தான் இல்லையா? ஆமா, நாட் பிகாஸ் அவர் எழுதுனதுனால கிடையாது. நான் அது ஃபர்ஸ்ட் அந்த ஸ்கிராட்ச் அமுச்சு விடும் போதே அவர் எனக்கு அவ்வளோ என்கிட்ட பேசணும், அதாவது எனக்கு இது ரொம்ப டீப்பா ஃபீல் பண்ற திபுன்னு சொல்லி. ஸோ அவருக்கு மோஸ்ட் ஃபேவரட் ட்ராக்கா அதுதான் இருந்திருக்கு. ஓகே. ஸோ யா, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி. இப்போ சித்தால வந்து கண்கள் ஏதோ தீரா சுவாசமே இது ரெண்டும் பயங்கர சென்சேஷன் ஆகுது. இதை நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே மலையாளத்துல இருந்து ஏஆர்எம்னு ஒரு படத்துல, அதுல அந்த படமும் இங்க நிறைய பேருக்கு பயங்கர கனெக்ட் ஆகி செலிப்ரேட் பண்ணிருந்தாங்க, ஃபேவரட் ஃபிலிம் லிஸ்ட்ல இருந்திருக்கு. ஸோ அதுல அந்த அம்மா பாடுற பாட்டு அங்குவானில் வந்து பயங்கர சென்சேஷன். என்னன்னா இப்போ நம்ம சோசியல் மீடியால பார்க்கும்போது பொலிட்டிக்கல் பார்ட்டி, அதாவது இப்போ சிஎம் ஒரு விஷயம் பண்றாங்கன்னா ஸ்டாலின் சார் அந்த பாட்டு யூஸ் பண்ணி அவங்க கேம்பெயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கேயும் அங்க பினராயி விஜயன் சார் ஒர்க் பண்ணும்போது பின்னாடி இந்த பாட்டு ஓடுற மாதிரியான வீடியோஸ்லாம் நாங்கள் சோசியல் மீடியால இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் பாக்குறோம். ஸோ அந்த பாட்டு பத்தி பேசலாம். இன்னைக்கு பல பேருக்கு தாலாட்டா இருக்கு அந்த பாட்டு. நான் ரீசென்ட்லி பார்த்தா ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு ஸ்கூல்ல ஒரு ஆடிட்டோரியத்துல இருந்து ஒரு வீடியோ வந்திருக்கு சோசியல் மீடியால. சம் கிட்ஸ் பெர்ஃபார்மிங் தட் சாங், ஓகே, ஸ்டேஜ்ல. ஆனா இங்க உட்கார்ந்து இருக்கிற ஃபுல் கிட்ஸ் லைக் ஆல்மோஸ்ட் லைக் மோர் தேன் ஒரு 1000 கிட்ஸ் அவங்களோட சத்தமா இங்க பாடிட்டு இருக்கு. ஓகே. டீச்சர்ஸ் வந்து அது வீடியோ எடுத்து போஸ்ட் போட்டிருந்தேன். அண்ட் வி ஆல்சோ ஷேர் தட். அதுதான் பெஸ்ட்டுங்க. ஐ மீன் எனக்கு இதுதான் என்னோட ஹாப்பினஸ் ஆக்சுவலி. ஓகே. கனெக்ட், அந்த ஆளுங்களோட கனெக்ட் ஆகுறது தான் அல்டிமேட். சூப்பர். டொவினோ சார் என்ன சொன்னாங்க? அவரு செம ஹாப்பி ஆக்சுவலி. அவரோட ஃபேமிலி ஆல்சோ அங்குவான கோணில் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து லாஸ்ட் அந்த படம் ரிலீஸுக்கு அப்புறம் சக்சஸ் செலிப்ரேஷன் டைம்ல ஐ மெட் ஹிஸ் டேட், அப்பாவை எல்லாம் மீட் பண்ணும்போது அவங்க எல்லாம் ரொம்ப ஒரு பிளெஸிங், I got that blessing actually from his family. இந்த பாட்டெல்லாம் கேட்டுட்டு அவங்க எல்லாம் என்ஜாய் பண்றேன்னு சொல்லும்போது பெஸ்ட். சூப்பர். இப்போ சித்தாவோட சாங் கேட்டுட்டு இருக்கும்போது எப்படி ஏஆர்எம்மோட சாங்கு எங்களுக்கு கொடுத்தீங்களோ அதே மாதிரி ஏஆர்எம் சாங் கேட்டுட்டு இருக்கும்போது பீர் சாங் வந்து பயங்கர வைரல். பட் என்னதுல ஸ்பெஷல்னா சாங் ரிலீஸ் ஆகி ரொம்ப நாள் ஆகுது, பட் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சுதான் அந்த சாங் வந்து பயங்கர வைரல் ஆகுது. ஸோ நீங்க அதை எப்படி பாத்தீங்க? ஃபர்ஸ்ட் அந்த பாட்னா கம்போஸ் பண்ற அந்த மொமெண்ட் சொல்றேன். அதாவது என்னன்னா, டீசல் படத்துல ஒரு நார்த் மெட்ராஸ் ஸ்பேஸ்ல இருக்கிற ஒரு லைஃப் காட்டுற மாதிரியான ஒரு படம். அவங்களோட ரெக்குவயர்மெண்ட் வந்து அந்த மாதிரி நம்ம ஒரு சாங் பண்ணலாம்னு சொல்லி வந்தாங்க. எனக்கு என்னன்னா, அது இன்னும் கொஞ்சம் இமோஷனலா பண்ணலாம், ரேதர் அந்த ஒரு கைண்ட் ஆஃப் ஜானர், ஒரு ஸ்டைல் இருக்கும்ல, அது பிரேக் பண்ணோன்னு இருந்துச்சு எனக்கு. ஸோ கானாகுணா சிங்கர், ஸோ ஹி கேம் ஹவுஸ் அண்ட் இந்த லிரிக்ஸ் ஆல்ரெடி இருந்திருக்கு. ஓகே ஓகே. தெரிஞ்ச ராகேஷ் அண்ட் அவங்க ஒரு குரூப் ராகேஷ் இருக்குல்ல, ஸோ இந்த லிரிக்ஸ் எனக்கு காமிச்சோம். ஸோ அந்த லிரிக்ஸுக்கு டியூன் பண்ணதுதான். ஓகே. லிரிக்கை வச்சு தான் டியூன் பண்ணிருக்கேன். ஆக்சுவலி இந்த பியர் சாங் அண்ட் அங்குவான கோணில் இருக்குல்ல, ஆமா, இந்த ரெண்டு பாட்டும் லிரிக்ஸுக்கு டியூன் பண்ணது. ரொம்ப நாள் கழிச்சு. யூஸ்வலி இந்த இப்போ வந்து ரீசென்ட்லி டியூனுக்கு தானே நம்ம லிரிக்ஸ் எழுதுவாங்க. பட் இந்த ரெண்டு பாட்டு ஆக்சுவலி லிரிக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் இருந்திருக்கு. ஸோ அதுல இருந்து ஐ ஜஸ்ட் கம்போஸ்ட். ஓகே. ஸோ அது கம்போஸ் பண்ணும்போது எனக்கு எப்படி ஆசை இருந்துச்சுன்னா, அந்த இமோஷன்ஸ் வந்து இப்படி இந்த ஒரு ஸ்டைலில் நம்ம பண்ணோம், அது கொஞ்சம் சீரியஸாக அப்ரோச் பண்ணோன்னு இருந்துச்சு. ஸோ அது கேட்டதுக்கப்புறம் அந்த என்டையர் டீம் வந்து செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு.
அண்ட் ரிலீஸ் ஆகி ஃபர்ஸ்ட் அது கேட்டவங்க எல்லாம் பாசிட்டிவாக பேசினேன். பட் எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம எவ்வளோ என்ன மாதிரி கண்டென்ட் கொடுத்தாலும் சம் புஷ் தேவைப்படுது அட்டென்ஷன் எடுக்கிறதுக்கு. கரெக்ட். அந்த புஷ் அப்போ வரல. அப்புறம் அது அப்படியே இருந்து ஒரு ஒரு கொஞ்சம் டியூரேஷனுக்கு அப்புறம் தனியாக அது வந்து ஆன் ஆகி அதுக்கப்புறம் அது நல்லா போயிடுச்சு. எனக்கு அது குளோபல் ரீச் தான் சொல்லலாம். அந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த பீஸ் மட்டும் எல்லாருமே ரீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேமிலியா சேர்ந்து உட்காந்து, ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து உட்காந்து அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ண ஒரு ரீல் என்னன்னா, ஒரு ப்ரீஸ்ட் அண்ட் மதர்ஸ் ஒரு சர்ச்ல இருக்கிறவங்க irrespective ஆஃப் த தீம், அது பியர் சாங் அப்படியெல்லாம் பார்க்காம they did that reel. ஓகே. அது எனக்கு ஐ மீன் அதுதானே மியூசிக் தானே அவங்க பார்த்தேன். அதுல அந்த வேர்ட்ஸ் அப்படியெல்லாம் இல்லாம அவங்க அந்த நங்கூரமாய் அந்த ஒரு 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 போர்ஷன் இருக்கும். ஆமா. ஸோ அதுக்கு அவங்க வந்து ரீல்ஸ் பண்ணாங்க. ஸோ ஐ செட் தேங்க்ஸ். நான் கமெண்ட்ல தேங்க்ஸ் எல்லாம் போட்டேன். திலீப் ராஜா எஸ்டிஆர் பாடியிருக்காரு. ஆக்சுவலி அதுதான், அதாவது என்னன்னா பியர் சாங் தான் அவர் கேட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேன். ஓகே. ஸோ ஹீ ஸ்போக் வித் த ப்ரொடியூசர் ஆல்சோ ரிகார்டிங் த சேம். ஸோ ப்ரொடியூசர் கால் மீ அண்ட் செட் லைக் இந்த மாதிரி அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேன்னு சொல்லி அதெல்லாம் ஓகே தேங்க்யூ சொன்னேன் நான். அதுக்கப்புறம் ஐ காட் அ கால் ஃப்ரம் சிம்பு சார். கால் பண்ணிட்டு அவர் வந்து ஐ ரியலி லைக்ட் ஆல் ஆஃப் யுவர் ஒர்க்ஸ், எல்லாமே ஃபாலோ பண்ணியிருக்காரு, கேட்டிருக்கு, ரொம்ப நல்லா பண்றீங்க சொல்லிட்டு அவர் சும்மா என்கிட்ட சொன்னேன், ஏன் என்ன கூப்பிடல பாடுறதுக்கு பியர் சாங் கேட்டேன். நான் சொன்னேன், சார் எனக்கு எப்படி தெரியும் சார், தெரிஞ்சா மேபி நான் கேட்டிருப்பேனே. நான் எனக்கு எல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் அன்ரீச்சபிளா இருக்குல்ல. ஸோ நான் சொன்னேன் தேங்க்ஸ் சார் எனிவே சொல்லிட்டு சரி அவரை பார்த்து எனக்கு தெரிஞ்சு அவர் கேட்டிருக்கு, ப்ரொடியூசர் காமிச்சிருக்கு அந்த செகண்ட் சாங். ஓகே ட்ராக். ஸோ அப்போ வந்து இந்த திலீபர். ஸோ அதுல இருந்து செட் லைக் ஓகே நம்ம இது ட்ரை பண்ணுவோம்னு சொல்லி அப்படிதான் அது ஒர்க் ஆயிடுச்சு. அண்ட் ஆக்சுவலி அவர் வந்து இட்ஸ் லைக் எ வெரி ப்ரொஃபஷனல் சிங்கரா வந்து அப்படியே வந்து டேக்ஸ் எல்லாம் ப்ராப்பரா பாடி நான் இன்னொரு வாட்டி போகலாமான்னு கேட்கும்போது நோ ப்ராப்ளம் சார்னு சொல்லி அந்த மாதிரி அவ்வளோ டிசிப்ளின்டா என் கூட ஒர்க் பண்ணேன் நான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே ஓகே. ஸோ இப்போ இந்த உங்களுடைய ஃபிலிமோகிராஃபியில் உங்களுடைய கெரியரில் நீங்கள் அடுத்தடுத்து பயங்கரமான ட்ராக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்றது வந்து ஆஸ் அ ஃப்ரெண்ட்ஸாக எஸ்கே அண்ணனோ இல்லை அருண்ராஜ் அண்ணனோ சந்தோஷ் சாரோ இப்போ அவர் ஃபோன் பண்ணி பேசினாருன்னு சொன்னீங்க இல்லையா? எஸ்கே ஆக்சுவலி எஸ்கே வந்து பியர் சாங் ரிலீஸ் ஆகி இதே மாதிரி போஸ்ட் போட்டு 5th மினிட்ல ஹீ கால் மீ. ஓகே. பயங்கரமா இருக்கடா இந்த பாட்டுன்னு சொல்லி கூப்பிட்டு பேசினேன் என்கிட்ட. ஸோ காலேஜ் டேஸில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து சோஷியல் மீடியாவில் இருக்குது. ஸோ உங்களோட காலேஜ் ஃபோட்டோ அதே ரீக்ரியேட் பண்ண இப்போ நீங்கள் சமீபமாக எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ அப்படின்ட்டு இப்போ நீங்கள் ஸ்கென்ன சந்தோஷ் சாரும் நீங்களும் ஒரு காரிடரில் இருக்க மாதிரியான ஒரு ஃபோட்டோ வந்து சோஷியல் மீடியாவில் இருந்திருக்கு. கரெக்ட். ஸோ அந்த ஃபோட்டோஸ் பற்றிலாம் பேசலாமா? யா ஷுவர். எஸ்கே நாங்கள் எல்லாம் நிற்கிற அந்த ஃபோட்டோ வந்து 4th இயர். ஓகே. நாங்கள் அந்த ஆல்மோஸ்ட் முடிக்கிற அந்த ப்ராஜெக்ட் டைமில் நாங்கள் எடுத்த ஃபோட்டோ அது ரீக்ரியேட் பண்ணது அந்த கனா டைம்ல. ஓகே. நாங்க 3 பேர் தாண்டி ஸ்ரீதர்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கு. ஓகே. ஸ்ரீதர் ஆல்சோ ஒர்க்கிங் இன் சினிமா இண்டஸ்ட்ரி. ஸோ அதுதான் அந்த ரீக்ரியேஷன் பண்ணது. சந்தோஷம்னா கூட இந்த பாட்டு தான். ஐ மீன் இந்த சித்தா முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க ஃபிலிம் ஃபேர்ல போட்டோ எடுத்தோம். ஸோ அதுவும் அந்த பழைய ஒரு போட்டோ இருந்துச்சு நாங்க 2 பேரும் நிக்கிறது. ஸோ ஒரு மெமரி, அதனால அப்படியே போட்டேன். ஏன்னா அடையாளமே தெரியல 2 பேருமே. சந்தோஷாரையும் அடையாளம் தெரியல, பட் அப்ப இருந்த காஸ்டியூம் பெரிய சட்டை அதெல்லாம் போட்டுட்டு வந்து பயங்கர சூப்பரான போட்டோவா இருந்துச்சு அது. ஆமா என்ன எவ்வளவு சேஞ்ச் இல்ல. அடுத்தடுத்து உங்களோட லைனப் என்ன? இப்ப மிஸ்டர் எக்ஸ் போயிட்டு இருக்கு. மிஸ்டர் எக்ஸ் இப்ப வந்து ஹையோடின்னு ஒரு பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அண்ட் டீசர் ஆல்சோ அதுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கு. பாட்டு நல்லா இப்ப போயிட்டு இருக்கு. ஸோ அது இப்போ ஆல்மோஸ்ட் டன் அந்த ஒர்க்ஸ். டீசல் ரிலீஸ் ஆக போறேன். அண்ட் நல்ல 2-3 படம் இருக்கு. பட் என்னால இப்போ அனௌன்ஸ் பண்ண முடியல. தமிழ்ல 2 இருக்கு, மலையாளத்துல அடுத்து 1. சூப்பர். ஸோ இது எல்லாமே கூடிய சீக்கிரம். ஸோ டுவர்ட்ஸ் உங்களுடைய ஜேர்னி எதை நோக்கி இருக்க போகுது? உங்களுக்கு என்ன ஐடியா? நம்ம ஏன்னா சினிமாவில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிக்னேச்சர்னு ஒரு விஷயத்த வந்து த்ரூ ப்ராசஸில் நம்மளே ஃபைண்ட் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு டுவர்ட்ஸ் உங்களுடைய கெரியர், உங்களுடைய இயர் எதை நோக்கி போகணும், எப்படி இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க? அல்டிமேட்டா
ஆளுங்களோட கனெக்டாக இருக்கணும், அவ்வளோதான். ஓகே. அது இந்த ப்ராஜெக்ட்ஸு அது இதெல்லாம் செகண்டரி. எண்ட் ஆஃப் த டே ஐ வாண்ட் டு கனெக்ட் வித் பீப்புள், அவ்வளோதான். சூப்பர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட டைமுக்கு. ஸோ அடுத்தடுத்து பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸில் உங்களை நம்ம பார்க்கணும். நிறைய சாங் வந்து எங்களை என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருந்திருக்கு. ஸோ அதுவும் இதுக்கப்புறம் கண்டினியூஸாக தொடரணும் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணுறோம் சார். ஷூர், I'll do that. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.